எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுச் செயலாளராகவும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே பாஜக கூட்டணி என்பது கிடையாது, பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது, நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம், இப்ப மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய எந்த ஒரு காலத்திலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிடையாது, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகத்தான் பாஜக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி. அதை முதலாக அறிவிப்பு கொடுத்தவர் நமது அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய KP முனுசாமி அவர்கள். ஆனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணி, அப்ப சிறுபான்மை மக்கள் அதிமுகவிற்கு தேவை கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையின மக்களும் வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணியும் வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இப்ப தற்போது எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவற்றிலும் இனிமேல் இவர்களை நம்பினால் எதுவுமே நடக்க போவது கிடையாது. புது கட்சியை ஆரம்பித்து அனைத்து தொகுதிகளிலுமே போட்டியிடக்கூடிய வேலையில் இறங்கி விடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து தற்போது அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் மட்டும் ஓபிஎஸ் உடைய புதிய கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டால், அந்தஸ்து கொடுத்து விட்டால், அடுத்த கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர் சொந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அந்த எடப்பாடி தொகுதியிலே நமது ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரோ அல்லது ஓபிஎஸ்ஓ நேரடியாகவே போட்டியிட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி டெபாசிட்டை காலி செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நமது ஓபிஎஸ் உடைய மிக தீவிர ஆதரவாளரும் ஓபிஎஸ்க்கு அரசியல் ஆலோசகருமாக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரர்கள் ஒரு தகவலை தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நமது வண்ணன் ஓபிஎஸ் இவ்வளவு கஷ்டப்படுவதற்கும் இவ்வளவு மனவேதனைக்கும் இவ்வளவு பிரிந்து சென்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதற்கும் யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது எதிர்வினையாற்றக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் தரப்பினர் இறங்கியிருக்காங்க. அதற்கு முதல் கட்டமாக புதிய கட்சியை ஆரம்பிப்பது, தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்வது, புதிய கட்சியில் உறுப்பினர்களை இணைப்பது, பிளஸ் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே 2024 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி கட்சிகள் எதுவும் இருக்கிறதா வருகிறதா அப்படின்னு பார்த்துவிட்டு கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் அனைத்து தொகுதிகளிலுமே ஓபிஎஸ் தரப்பினர் மூலமாக போட்டியிடுவது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கிக் கொண்டிருக்கிறாராம் நமது ஓபிஎஸ் அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் மட்டும் 2026 சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகத்தை விட அதிகப்படியான வாக்கு சதவீதம் வாங்கிவிட்டாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் கருதப்படும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.